இமெயில் ஃபீல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளில் ஃபார் ஈக்குவல் டு இமெயில் கொடுத்தாச்சு. இது இமெயில்னால நான் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் இமெயில்னு. இன்புட் டேக் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் வரனால டெக்ஸ்ட் பாக்ஸ் வரதுக்காண்டி இன்புட் டேக் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கோட நேம் வந்து சர்வருக்கு போகிறதுனால அதோட நேம் வந்து இமெயில்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஐடி எடுக்குன்னா இந்த லேபிளையும் இந்த இன்புட்டையும் நான் லிங்க் பண்ணுறேன். இந்த இன்புட் வந்து இந்த லேபிளுக்காண்டி தான், அதனால இந்த ஐடி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கான இங்கே நம்ம பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா பட்டன் வந்திருக்கும். ஓகே, பட்டன் வந்துருச்சு. இமெயில்னு இருக்கு, இல்லை நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினாலும் அது வந்து சர்வருக்கு போயிருச்சு. ஓகேவா, இமெயில் ஈக்குவல் டு அந்த நம்பரும் போயிருச்சு. இப்படி நம்மளுக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு இது என்னது இமெயில், அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம இமெயில்னு டினோட் பண்ணணும். ஓகேவா, இப்போ அதே நம்பரை கொடுக்குறேன். நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அட்டு இன் இமெயில் அட்ரஸ். நம்மளுக்கு எப்போ தெரியும், நம்மளுக்கு ஒரு அட்டு ஒரு டாட் இருந்தால் தான் நம்ம அது இமெயிலாக எடுத்துப்போம், கன்சிடர் பண்ணிப்போம். அதனால அந்த ரூலை பொறுத்து இங்கே நம்மளுக்கு காட்டுது ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அட்டு அப்படின்னு. இப்போ அட்டு கொடுத்தா நம்மளுக்கு ஓகே டன் ஆயிடுச்சு, ஏன்னா அட்டு கொடுத்துருக்கோம் ப்ராப்பரான ரூல் யூஸ் பண்ணி. இப்போ வந்து சில பேர் இந்த இமெயிலை வந்து கொடுக்காமலேயே சப்மிட் கொடுத்துருவாங்க. நிறையா இது இருக்கும், உங்கள் நேம், ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அதெல்லாம் இருக்கும். கடைசியாக இமெயில் வச்சுருப்போம், அதை பார்க்காமலேயே சப்மிட் கொடுத்துருவாங்க. சில நேரம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதனால அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ரெக்வயர்டுங்கிற ஒரு அல்ட்ரிபியூட் இருக்கு. இந்த ரெக்வயர்டு அல்ட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் எதுவுமே தரல, சப்மிட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறது. இப்போ இந்த ரெக்வயரை நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு எந்த மெசேஜும் வராது. சப்மிட் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து வராது. ஸோ அதுக்கு நம்ம இந்த அல்ட்ரிபியூட்டுக்கு